இளைஞர்களின் இதயத்திற்கு நெருக்கமான இடங்களில் சென்னையும் ஒன்று. சென்னையில் சில நாட்கள் வாழ்ந்தாலே போதும், நாம் வாழும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். அப்படியான சென்னைக்கு சில வருடங்களுக்கு முன்பு வேலை தேடி வந்தவன்தான் கிஷோர். பார்ப்பதற்கு வசீகரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தால் மட்டும் போதாது, கையில் பணம் இல்லை என்றால் இவை அனைத்தும் வீண் என்பதற்கு கிஷோர் ஒரு உதாரணம். எப்போதும் கலர் மங்கிய ஒரு சட்டையும் கிழிந்த பேண்டையும் அணிந்து வருவதால் காலேஜில் ஒருவரும் கிஷோரை மதிப்பதில்லை. இரவு நேரத்தில் சென்னையில் இவனை போன்ற இளைஞர்கள் கல்லூரி முடிந்ததும் தங்களுடைய சொகுசு பைக்கில் ஊர் சுற்றுவதுமாக இருக்க, கிஷோரோ அவர்களைப் போல் இல்லாமல் தன் காதலி மேனகாவிடம் நேரம் செலவிடுவதும், கல்லூரி நேரம் போக மீதி உள்ள நேரத்தில் ஒரு மெடிக்கல் கடையில் வேலை பார்ப்பதுமாக இருந்தான். சில நேரங்களில் கிஷோர் சென்னையில் காலியான சாலையை பார்க்கும் போதெல்லாம், நானும் ஒரு நாள் கண்டிப்பா மற்றவங்கள மாதிரி மோட்டார் சைக்கிளில் ரொம்ப தூரத்துக்கு மேனகாவை நான் கூட்டிகிட்டு போவேன். இதே ஈஸியாக ரோட்டில் கூட்டிகிட்டு போவேன். அப்படியே மேனகா என் தோள் மேலே சாய நாங்கள் 2 பேரும் இந்த உலகத்தையே சுற்றி வரணும். அதை பார்த்து எல்லாரும் பொறாமப்படணும். அறிவு இருக்கா உனக்கு? என்ன நினைப்புல இருக்க? அதோட விலை என்னன்னு தெரியுமா? என்னடா அப்படி பார்க்குற? சாரி சார், சாரி. சாரி சொன்னா இதுக்கு யார் காசு கொடுப்பா? உன் அப்பனா? நீ தான். உன் சம்பளத்துல இருந்து தான் காசை பிடிப்ப, அதுவும் எம்ஆர்பியோட டபுள் அமௌண்டா. டபுள் அமௌண்ட் எதுக்கு? அப்பதான் அந்த தப்பை நீ திரும்ப பண்ண மாட்ட, உனக்கும் அறிவு வரும். கிஷோர் 2 ஆண்டுகளாக இந்த மெடிக்கல் ஷாப்பில் பார்ட் டைமாக வேலை பார்த்து வருகிறான். பல்வேறு இடங்களில் வேலை தேடியும் அவனுக்கு கிடைக்காததால், வறுமையின் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவன் இதில் வேலை செய்து வருகிறான். எடுத்து யாருன்னு பாரு, முறைக்காத. ஹலோ, இது சென்னையிலேயே பெஸ்ட் மெடிக்கல் ஸ்டோர் சுகம் மெடிக்கல்ஸ்ல இருந்து பேசுறேன். சரி, ஓகே, உங்க ஆர்டரை சொல்லுங்க. ஒரு ஸ்மால் ஆர்டர் தான், நோட் பண்ணிக்க. ரொம்ப சீக்கிரமா எடுத்துட்டு வரணும். ஓகே, சொல்லுங்க. ரூம் நம்பர் 208, ப்ளூ ஹப் வாட்டர். கிஷோருக்கு அந்த குரல் எங்கேயோ கேட்டது போல் இருந்தது. 2 பாக்கெட் அண்ட் ஒரு டிஷ்யூ பாக்ஸ், ஃபாஸ்ட். அதிகமாக விற்பனையாகும் பிராண்டில் ஒன்று. அதன் பெயரை கேட்டவுடன் கிஷோர் தனக்குள்ளேயே சிரித்தான். ஹேய், நோட் பண்ணியா இல்லையா? சார், நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ணதை சீக்கிரம் கொண்டு வா. ஆனால் சார், அந்த ரூட்டில் டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஹோட்டல் கொஞ்சம் தூரம் சார். ஸோ சைக்கிளில் வந்தால் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் சார். நான் மேக்ஸிமம் சீக்கிரம் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீ இப்போ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு உன் முதலாளிக்கு தெரியுமா? அது தூரம்னு எனக்கு தெரியும். நல்லா பேக் பண்ணி சீக்கிரம் கொண்டு வா, புரியுதா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் சார். இந்த டிராஃபிக் கதையெல்லாம் சொல்லாத, போய் கொடுத்துட்டு வா. சார், அந்த ஹோட்டல் ரொம்ப தூரத்தில் இருக்கு சார். ஆமாம், நீங்கள் என்ன சூரிய பிரதாப் பையனை போல இவ்வளோ அவசரப்படுறீங்க? யாரு? சூரிய பிரதாப்பா? இங்க பாரு, கடையை காலி பண்ண பாக்குறியா? கிளம்பு, எழுந்திருச்சு போ. டேய், அவரு எவ்வளவு பெரிய கஸ்டமர். ஆனால் சார், ஒன்னும் பேசாத, இந்த பைக் சாவி, நீ கிளம்பு. இங்கே பாருங்க சார், 200 ரூபா ஆர்டருக்கு 400 ரூபா பெட்ரோல் போடணும் சார். அது மட்டும் இல்லை, அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப வேற வரணும். போகிற வழியில் பைக் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கஸ்டமர் தப்பா நினைக்க போறாங்க. சூரிய பிரதாப்போட மக, சீக்கிரம் போ. கிஷோருக்கு ஒரு பக்கம் பைக்கிற்கு ஏதாவது ஆனால் அந்த செலவையும் நம் தலையிலேயே கட்டிவிடுவாரோ என்ற பயம். மறுபக்கம் ஆர்டர் டெலிவரி செய்துவிட்டு தன் காதலி மேனகாவை கூட்டிக் கொண்டு நினைத்தாற்போல் லாங் டிரைவ் கூட்டி செல்லலாம் என்று நினைத்தான். கிஷோரும் மேனகாவும் ஒரே வகுப்பை சேர்ந்தவர்கள். 2 வருடங்களாக அவர்கள் இருவரும் உயிருக்கு உயிராக காதலித்தனர். கிஷோர், இன்னும் 2 மாசத்துல நீ பைக் வாங்கலனா நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேனகா.
இது கிஷோருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. மேனகாவுடன் நைட் ரைட் செல்வதற்கு திட்டம் போட்டான் கிஷோர். ப்ளூ ஹப் ஹோட்டலுக்கு வெளியே பைக்கை பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான் கிஷோர். நான் சுகம் மெடிக்கல்ஸ்ல இருந்து வரேன். ரூம் நம்பர் 208க்கு போகணும். இந்த பக்கம் போங்க. சார், நான் சுகம் மெடிக்கல்ஸ்ல இருந்து வரேன். உங்கள் ஆர்டர் இருந்தாங்க. கிஷோர் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. அவள் வேறு யாரும் இல்லை, கிஷோரின் உயிருக்கு உயிரான காதலி மேனகாதான். மேனகாவிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவள் தலைமுடி ஈரமாக இருந்தது. அப்போதுதான் குளித்துவிட்டு வந்தது போல் இருந்தாள். அவளை பார்த்ததும் மிரண்டு போய் நின்றான் கிஷோர். மேனகா, நீங்க என்ன பண்ற? கிஷோர், என்ன ஃபாலோ பண்ணி வந்தியா? மேனகா, என்னாச்சு? யார் இவன்? கௌதம் கிஷோர் பயிலும் கல்லூரியின் உரிமையாளரின் மகன். 2-3 முறை மேனகா கௌதமிடம் பழகுவதை கிஷோர் கண்டித்துள்ளான். ஆனால் அதற்கு மேனகா கௌதம் நல்ல நண்பன் என்று கூறி அதை மறுத்திருந்தாள். எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாலே அவளுக்கு நீ முத்தம் கொடுப்ப? இங்க பாரு, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன், புரியுதா? ஓ, ஸோ இவன் தான் அந்த ஒன்றுத்துக்கும் போதுவாத உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? சார், பேபி, பிரேக்கப்பா? உன்னால எப்படி இப்படி பேச முடியுது மேனகா? நீ நீ கேட்ட பைக்கை நான் இன்னும் வாங்கலன்னு என்ன நீ பிரேக்கப் பண்றியா மேனகா? ஓ ப்ளீஸ் கிஷோர், நான் ஆசைப்படுறத உன்னால எப்பவும் வாங்கி தரவே முடியாது கிஷோர். பைக் எப்படி வாங்குவ? அப்படியே வாங்கினாலும் அதுக்கு எப்படி பெட்ரோல் போடுவ? மாசம் 8000 சம்பளம் வாங்குற உன்னால எப்படி முடியும், புரியுதா? உன் கூட வரவே அசிங்கமா இருக்கு. காலேஜில் எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாம் உன்னாலதான். இப்பவே முடிச்சுக்கலாம். இனிமே என் லைஃப்ல நீ இல்லை. உன் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு புரியலல்ல? இங்க பாரு, இனிமே கௌதம் தான் என் லவ்வர். நான் உன்னை பிரேக்கப் பண்றேன். உன்ன மாதிரி ஒரு நல்லவனை நான் பார்த்ததில்ல. ஹேய், பைசா வேணாமா? இதையும் ஃப்ரீயா கொடுத்துட்டியா? மேனகா சொன்ன வார்த்தைகள் கிஷோரின் மண்டைக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. மேனகா இப்படி செய்வாள் என்று கிஷோர் கனவில் கூட நினைக்கவில்லை.
தான் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அவளே இப்படி துரோகம் செய்துவிட்டாள் என்று எண்ணி கதறி அழுதான் கிஷோர். அவன் மேனகாவோடு கண்ட கனவெல்லாம் இப்படி சுக்கு நூறாக உடையும் என்று அவன் ஒருபோதும் நினைக்கவில்லை. கிஷோரால் இந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுவும் பணத்துக்காக மேனகா இப்படி செய்தது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐயோ கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை ஏன் இப்படி நீ தண்டிக்கிற? ஐயோ என்று கிஷோர் கடவுளிடம் தன் ஆதங்கத்தை கத்தி வெளிப்படுத்த, அப்போது அவன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. கண்களை துடைத்துக் கொண்டு மெசேஜை ஓபன் செய்தவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. ஆதித்யா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி வாரிசான ஆதித்யா வர்மா உங்களுக்கு வைக்கப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இனி உங்கள் குடும்ப சொத்துக்களை அனுபவிக்க உங்களுக்கு முழு உரிமையும் உண்டு. வெல்கம் டு ஆதித்யா ஃபேமிலி என்று இருந்தது. தன் உயிருக்கு உயிரான காதலியை துரோகம் செய்தது கிஷோரின் மனதில் ஆறவடுவாக ஆனது. இப்படி ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக காதலித்து விட்டேனே என்று கிஷோருக்கு அவன் மேலேயே கோபம் வந்தது. என்னிடம் பணம் இல்லை என்றுதானே மேனகா இப்படி செய்தாள். அந்த பணத்தை வைத்தே அவளுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி முடிவு செய்தான் கிஷோர். அப்போதுதான் கிஷோருக்கு வந்த மெசேஜ் ஞாபகம் வந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலேயே பெரிய கம்பெனியான ஆதித்யா குரூப்ஸ் நடத்திய பாவர்ட்டி சோதனையில் வீட்டில் இருந்து தனியே அனுப்பப்பட்டான் கிஷோர். இப்போது அந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டான் கிஷோர். ஆம், கிஷோர் இப்பொழுது ஏழை அல்ல, பல லட்ச கோடிகளுக்கு ஒரே வாரிசு. தி கிரேட் ஆதித்யா குரூப்ஸின் ஒரே வாரிசு ஆதித்யா வர்மா. மறுநாள் காலை வழக்கம் போல் இல்லாமல் மிகவும் புத்துணர்ச்சியுடன் எழுந்தான் கிஷோர். தன் அக்கவுண்டில் உள்ள பணத்தை எடுக்க த நியூ சிட்டி பேங்க் செல்ல தயாரானான். நியூ சிட்டி பேங்க் சென்னையிலேயே பெரிய பேங்க். சென்னையில் உள்ள பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டுமே இதில் கணக்கு வைத்திருப்பார்கள். அதனாலேயே அந்த பேங்கின் கட்டமைப்பும் வசதிகளும் உயர்தரத்தில் இருந்தது. கிஷோர் வெளி தோற்றத்தை நின்று பார்த்துவிட்டு தயங்கியபடி உள்ளே சென்றான். உள்ளே சென்றவுடன் அதன் கட்டமைப்பையும் வரவேற்பையும் பார்த்து பூரித்து போனான். எவ்வளோ பெரிய பேங்க் இல்ல, பயங்கரமா இருக்கு. முதல்ல பணத்தை எடுத்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கணும். சாரி சாரி சாரி, மன்னிச்சிருங்க. நீங்க வரத நான் பார்க்கல. என்ன கண்ணு தெரியலையா? இவ்வளோ பெரிய ஆள் வரது. அவள் பார்ப்பதற்கு பணக்கார வீட்டு பெண் போல் இருந்தாள். அவனது உடைகளை கண்டு ஏளனமாய் பார்த்தாள். அப்போது அங்கே வந்த பிரான்ச் மேனேஜர் யாஸ்மின், ஐ எம் சோ சாரி மேம், உங்களுக்கு அடிபட்டுடுச்சா? பை த வே, ஹூ ஆர் யூ? நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? நான் இங்க பணம் எடுக்கிறதுக்காக வந்தேன். என்ன பணம் எடுக்க வந்திருக்கியா? So do you have card of the bank? நான் கேட்கறது புரியுதா? இந்த பேங்கோட கார்டு இருக்கா? இல்ல. சாரி மேம், நீங்க கிளம்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ.
இங்க பாருங்க யாஷ்மி, இந்த மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்களெல்லாம் உள்ள விட்டா நாங்கெல்லாம் எப்படி உங்க பேங்க்குக்கு வருது? இந்த மாதிரி பண்ணா நாங்க இல்ல, எந்த பணக்காரங்களும் இங்க வரவே மாட்டாங்க. புரியுதா? இவ்ளோ பெரிய பேங்க்ல இந்த மாதிரி சீப்பான ஆளுங்களை விட்டா அதான் நடக்கும். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க, புரியுதா? I'm so sorry ma'am for this behavior. I surely take care for the next time. தேங்க்யூ யாஷ்மி. வண்டி எடுங்க. ஓகே மேம். Please take care. Thanks for coming ma'am. தேங்க்யூ. அஞ்சலி இந்த பேங்கின் விஐபி கஸ்டமர். முதல்ல அவனை வெளியில் அனுப்பிடும். இங்க தானே இருந்தான். ஓ காட், எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்க போனா இவன்? யாஸ்மின் இந்த பேங்கிற்கு பிரான்ச் மேனேஜர். ஒருவேளை அஞ்சலிக்கு சிறிதளவு மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தாலும் இந்த பேங்க் அக்கவுண்டை க்ளோஸ் செய்திருப்பாள். அது யாஸ்மினின் வேலைக்கு தான் ஆபத்தாக வந்து முடியும் என்று நினைத்தாள். நல்ல வேளை எதுவும் தப்பா நடக்கல. ஓ மை குட்னஸ். ஓ ஷிட், இவன் இங்க என்ன பண்றான் இவன்? ஹலோ, அங்கே இல்லை. ஓ ஷிட், நல்லா மாட்டிக்கிட்டேன். பெர்மிஷன் கூட கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டா நான் என்ன பதில் சொல்றது அவருக்கு? கிஷோர் சேர்மேன் ரூமுக்கு சென்றது யாஸ்மினுக்கு பயத்தையும் பதட்டத்தையும் அதிகமாக்கியது. இன்றோடு நம் வேலை காலி என தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு மொபைலை எடுத்து பார்த்துவிட்டு செக்யூரிட்டியை அழைக்க சென்றாள். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? கிஷோர் சேர்மேனை அழைத்ததும் வேலையை நிறுத்திவிட்டு கிஷோரை குழப்பமாக பார்த்தார். ஏனென்றால் வழக்கமாக வரும் விஐபி கஸ்டமர்களைப் போல் இல்லாமல் பிச்சைக்காரனாக அவருக்கு தோற்றமளித்தான். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என் அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கணும் சார், அதான். கிஷோர் சொன்னதை கேட்டு இந்த பேங்கில் இவனுக்கு அக்கவுண்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை திருடனாக இருப்பானோ என்று சந்தேகப்பட்டார் சேர்மன். உங்ககிட்ட சுப்ரீம் கார்டு இருக்கா? சுப்ரீம் கார்டா? இல்லை சார். அப்படின்னா பணம் எடுக்க முடியாது. நீங்க கார்டு எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். இல்லை, எனக்கு பணம் எடுத்தே ஆகணும் சார். தம்பி புரியுதா? கார்டு இல்லைன்னா கண்டிப்பா பணம் எடுக்க முடியாது. அது இல்லைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. இல்லை சார், எனக்கு பணம் எப்படியாவது எடுத்தே ஆகணும். ஓ காட், அந்த பைத்தியக்காரன் உள்ள போய் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு தெரியலையே. கடவுளை நீ தான் காப்பாற்றணும். என் வேலைக்கு ஒல வைக்கிறதுக்காகவே இப்படி வந்து தொலைகிறானுங்க. உள்ள என்ன நடக்குதோ, சேர்மன் என்ன சொல்ல போறாரோ. ஷிட். Oh my God. இங்க பாரு, முதல்ல ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. இல்ல போலீஸ் வந்து அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. அடம் பிடிக்காம போயிடு. சேர்மன் கிஷோரை பார்த்து திருடன் என்றே முடிவு செய்து விட்டார். ஃபிங்கர் பிரிண்ட். ஃபிங்கர் பிரிண்ட். ஃபிங்கர் பிரிண்ட்? ஃபிங்கர் பிரிண்டை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும் என்று வியப்பாய் பார்த்தார் சேர்மன். என்கிட்ட இந்த பேங்க்கில் யூஸ் பண்ணுற கார்டு இல்லை தான். சரி, இப்போ கார்டு இல்லைன்னா என்ன சார்? ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி பணம் எடுக்கலாம் தானே? சேர்மன் கிஷோர் சொன்னதை கேட்டு சரி, ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் இருக்கா? சேர்மன் கிஷோருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என நினைத்தார். ஓகே, அதில் உன் ஃபிங்கரை வை பார்ப்போம். இங்கேயா? ஆமாம். ரைட் ஃபிங்கரா இல்லை லெஃப்ட் ஃபிங்கரா? ரைட்.
access denied. உன் ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலையே. கிஷோரை சந்தேகமாக பார்த்த சேர்மன் அடுத்து அவன் கத்தியோ துப்பாக்கியோ தான் எடுப்பான் என்று எண்ணி போலீசுக்கு தகவலை தெரிவிக்க மொபைலை எடுத்தார். சேர்மன் போலீசுக்கு கால் செய்வதை அறிந்த கிஷோர் என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து போய் நின்றான். மிகுந்த உற்சாகத்தோடு பேங்க் உள்ளே நுழைந்த கிஷோர் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் என அவன் எதிர்பார்க்கவில்லை. எப்படி இதில் இருந்து தப்பிப்பது என்று யோசித்தான் கிஷோர். கிஷோர் எப்படியோ சேர்மேனின் அறைக்குள் நுழைந்தான். ஆனால் அவர் அவனிடம் பணம் எடுக்க வேண்டும் என்றால் கார்டு வேண்டும் என்று கூறினார். ஆனால் கிஷோரிடம் கார்டு இல்லை. ஏற்கனவே மிகவும் சாதாரணமான தோற்றத்தினை பார்த்து கோபத்தில் இருந்த அவருக்கு கிஷோர் தனது ஃபிங்கர் பிரிண்ட் மூலம் பணத்தினை எடுக்க உதவுமாறு கேட்டது மேலும் எரிச்சலூட்டியது. அதனால் அவனை நம்பாமல் போலீசுக்கு கால் செய்ய போனை எடுத்தார். ஐயோ ஐயோ சார், என்ன சார் பண்றீங்க? நான் ஒன்றும் கிரிமினல் இல்லை சார். ஒருவேளை நான் தப்பான ஃபிங்கரை ஸ்கேன் பண்ணியிருப்பேன். இன்னொரு விரலை ஸ்கேன் பண்ண அலோவ் பண்ணீங்கன்னா வெரிஃபை ஆகும் சார், ப்ளீஸ். இங்க பாரு, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகலைன்னா அடுத்தடுத்த ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிட்டே போவியா? சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத. இப்போ ஒர்க் ஆகலைன்னா அடுத்த செகண்டே நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். ஓகே சார். வை. Access granted. Verification successful. Name Kishore Aditya. Account number 01104. அந்த மெசேஜை பார்த்ததும் சேர்மனின் முகம் மாறியது. அவர் தான் பார்ப்பது நிஜம்தானா என்று ஒரு நொடி யோசித்தார். அதை பார்த்த கிஷோரின் கண்களும் சந்தோஷத்தில் மிளிர்ந்தன. சார், கிஷோர் சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை நான் இது வரைக்கும் இங்கே பணம் எடுத்து பார்த்ததில்லை. ஆக்சுவலி நான் இங்கே புதுசு. என் பேர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன், நியூலி அப்பாயிண்டட் சேர்மன். எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாததுனால இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன். சார் ப்ளீஸ், இங்கே நடந்ததை அப்படியே மறந்துடுங்க. சார் சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். ஃபர்ஸ்ட் என் அக்கௌண்ட்ல எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லுங்களேன். ஷியோர் சார். சார், இப்போ உங்க அக்கௌண்ட்ல 90,80,70,650 ரூபாய் இருக்கு சார். அப்புறம் சார், அக்கௌண்ட்ல பணத்தை தவிர வேற சில டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அதையும் சொல்றேன். சார், அந்த டாக்குமெண்ட்ஸ்ல உங்களுக்கு சொந்தமான ஃபெராரி காரோட டீட்டெயில்ஸ் இருக்கு. அப்புறம் அது இல்லாம 5 கிலோ தங்க கட்டி 20, 2 கிலோ தங்க கட்டி 100 இருக்கு, 3 அசல் பிகாசோவோட பெயிண்டிங்ஸ், அப்புறம் 20 8 கேரட் டைமண்ட்ஸ்னு இன்னும் நிறைய இருக்கு சார். அப்படியா? அப்போ ஒன்று பண்ணுங்க, எனக்கு ஒரு கார்டு கொடுங்க. ஷூர் சார், உடனே கொடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம், ஜஸ்ட் 10 மினிட்ஸ். ஒருவரின் அக்கவுண்டில் இவ்வளவு பணம் மற்றும் பொருட்கள் இருப்பதை இதுவரை அவர் பார்த்ததில்லை. கிஷோர் இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருப்பான் என்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை. கிஷோர் அக்கவுண்டில் உள்ள பணம், பொருட்கள் ஆகியவற்றில் 10% கூட இங்கு யாரிடமும் இல்லை. சார் இவ்வளவு அவசரமா எங்க போறாரு?
ஒரு புறம் யாஸ்மினுக்கு டென்ஷன் ஏறி கொண்டிருந்தது. அவள் உள்ளே ஏதோ தவறாக நடக்கிறது என்று நினைத்து கொண்டாள். அவளுக்கும் இந்த வேலை அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை. மிகவும் கடினமாக உழைத்து இந்த வேலையை பெற்றிருக்கிறாள். அப்படி கிடைத்த இந்த வேலையை ஏதோ ஒரு பைத்தியக்காரனால் இழக்க அவள் தயாராக இல்லை. சார் ஆல் ஓகே. சார் இந்தாங்க சார் உங்க கார்டு. அந்த கார்டை பார்த்த சேர்மேனுக்கு கிஷோரின் சொத்திற்கு முன்பு இந்த கார்டெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என தோன்றியது. பாஸ்வேர்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்க மெயிலுக்கு வந்துடும். கார்டை வாங்கிய கிஷோர் அதன் முன்னும் பின்னும் பார்த்து கொண்டே சோஃபாவில் இருந்து எழுந்து ரூமை விட்டு வெளியே சென்றான். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ. அவனை வாசல் வரை சென்று வழி அனுப்ப வேண்டும் என்று ஆனந்த் நினைத்தாலும் அது அவரது வேலை இல்லை என்பதனால் தனது இருக்கையில் சென்று அமர்ந்தார். அது கம்பெனியின் ரூல்ஸும் இல்லை. இந்த சைடு எங்க போற? எவ்வளவு தைரியம் இருந்தா சொல்ல விஐபி ரூமுக்கு போவேன். போனது இல்லாம லாக் வேற பண்ணிருக்க. மேம் நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல பணம் வித்ட்ரா பண்ண வந்தேன்னு. வாட்? செக்யூரிட்டி சீக்கிரம் வாங்க. இவன் திருடிட்டு தப்பிக்க பார்க்கறான். என்ன புடிங்க. புடிங்க இவனை. என்ன பண்றீங்க? என் கார்டு கொடுங்க. ஷட் அப். ஓ மை காட். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சேர்மனை மிரட்டி ஊனியம் போட்ட கார்டை வாங்கி இருப்பேன். செக்யூரிட்டி பாக்கெட்டை நல்லா செக் பண்ணுங்க. அதில் ஒண்ணும் இல்ல. என் கார்டை கொடுங்க. மேடம் பாக்கெட் கிழிஞ்சிருக்கு. ஒருவேளை உள்ள கத்தி ஏதாவது வச்சிருந்து அது கிழிச்சிருச்சான்னு செக் என்னடா சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? யாஸ்மினின் மனதிலோ ஒருவேளை கிஷோர் அந்த கத்தியால் சேர்மனை கொன்று இருப்பானோ என்று தோன்ற போலீஸ்க்கு போன் செய்தாள். விடுங்க என்ன. அவனை விட்டு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நான் நியூ சிட்டி பேங்க்ல இருந்து பேசுறேன் சார். எங்க பேங்க்குள்ள ஒரு திருடன் புகுந்துட்டான். அவன் எங்களோட ரிலேஷன்ஷிப் சேர்மனை குத்தி கொலை பண்ணிட்டான். சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ஆமா சார் ப்ளீஸ். நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போவேன். என்ன நடக்குதுங்க? என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? சார் சார் நீங்க உயிரோட இருக்கீங்களா? நான் ஏன் இவ்வளவு சீக்கிரம் சாக போறேன்? ஐயோ, யார் இவர் இப்படி பண்ண சொன்னது? சார் விடு சார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த முட்டாள்தனத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பின்னாடி போங்க. இதை யாரு பண்ணது நான் கேக்குறீங்க? தோ இந்த பொண்ணுதான். நான் எவ்வளவோ சொல்லியும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா. என்ன பார்த்தா திருட மாதிரி இருக்கான். அதனால நான் உங்களை உள்ள கொண்டுட்டு இந்த கார்டை திருடிட்டேன்னு வேற சொல்லியிருக்கான். யாஸ்மின் சார் சார் பெர்மிஷன் இல்லாம உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. வெளியில வரல. சோ உங்களை கொன்னுட்டு கார்டை திருடிட்டான்னு நினைச்சேன் சார். முதல்ல என் கார்டை கொடு. சார் என் கூட வா. இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? இவர் கிஷோர் குமார் ஆதித்யா ஃபேமிலியோட ஒரே வாரிசு. ஆதித்யா ஃபேமிலி நம்ம பேங்கோட எல்லா பிரான்ச்லயும் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அவர் நினைச்சா இந்த ஏரியாவையே விலைக்கு வாங்க முடியும். நீ முதல்ல ஒரு விஷயம் பண்ண. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நாங்க தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சாரி கேளு. ஒருவேளை அவர் மட்டும் உன்னை மன்னிச்சு விட்டுட்டாருன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நான் உன் வேலையில தான் கை வைப்பேன். ஐம் சாரி சார். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்போ எனக்கு வேற வழியே இல்லை. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி ஆகணும். இல்லைன்னா இங்கே வந்துடுவாங்க. ஹலோ யா போலீஸ் ஸ்டேஷன். சார் இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அதை கேன்சல் பண்ணணும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஓகே சாரி மேம். இன்ஸ்பெக்டர் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. நேரம் அவர் அங்கே வந்திருப்பாரு. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா நீங்கள் அவர்கிட்டயே சொல்லிக்கோங்க. ஷிட் போச்சு, நான் செத்தேன். இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லை. மன்னிப்பு கேட்டுட வேண்டியதான். சார் ஆக்சுவலி உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன். சார் தயவு செஞ்சு என்ன
மன்னிச்சிடுங்க சார் ப்ளீஸ். உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் இல்லை. உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது பேங்கோட சேஃப்டிக்காக தான். ஐம் ஸோ சாரி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. இட்ஸ் ஓகே. என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் கிஷோர். இதை பார்த்த யாஸ்மினுக்கு தன் கண்ணை நம்ப முடியவில்லை. இவ்வளவு எளிதில் கிஷோர் தன்னை மன்னித்ததை அவளால் நம்ப முடியவில்லை. மறுபுறம் ஒரே இரவில் தான் இவ்வளவு பெரிய பணக்காரனாகி விட்டதை கிஷோரால் நம்ப முடியவில்லை. கிஷோர் வங்கியில் இருந்து தனது கார்டை வாங்கி கொண்டு தனது கல்லூரிக்கு சென்றான். சென்னை பெருங்கலத்தூருக்கு அடுத்துள்ள மிகப்பெரிய தனியார் பொறியியல் கல்லூரி அது. நேரமாகிவிட்டது என அவசரமாக சென்றவன் சேற்றில் கால் வைக்க அவன் பேண்ட் முழுவதும் சேரானது. ஓ ஷிட் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். அவன் படிக்கும் கல்லூரியின் சாலையில் பல இடங்களில் மேடும் பள்ளமுமாக இருந்தது. அதை கல்லூரி நிர்வாகம் சரி செய்யவில்லை. ஒரு வழியாக தனது பேண்டில் படிந்து இருந்த சேற்றை பாதி சுத்தம் செய்து முடித்தாலும் மீதி கரையை பாத்ரூமில் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று கிஷோர் நினைத்துக் கொண்டிருக்கும் போது முதல் கிளாஸிற்கான மணி அடித்தது. கிளாஸின் உள்ளே ஏற்கனவே ப்ரொஃபசர் நின்று கொண்டிருந்தார். கிளாஸ் எடுக்க தயாராக நின்றிருந்த ப்ரொஃபசரின் முகத்தில் கிஷோர் தாமதமாக வந்தது சுத்தமாக பிடிக்கவில்லை என்று தெரிந்தது. ஆனால் அவள் எதிரே மேக்கப் செய்து கொண்டிருந்தவளை கண்டு கொள்ளவில்லை. ஏன் இந்த பிச்சைக்காரன் லேட்டா? ஜாப்பனீஸ் ட்ரெயின் ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் நான் ஆக மாட்டேன்னு சீன் போடுவான். அவன் பேண்ட்டை பாரு எப்படி நாரி போய் கிடக்குதுன்னு. ஏய், பொண்ணுங்களும் கூட இருக்காங்கடா. அட்லீஸ்ட் கொஞ்சம் துவைச்சாவது போட்டுட்டு வரலாம்ல. நல்ல வேலை இந்த ட்ரெஸ்ஸையாவது போட்டுட்டு வந்திருக்கானே. துவைக்க சோப் வாங்க காசு வேணும்ல, அதனால நாங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சைலன்ஸ் இன் தி கிளாஸ் ரூம். இப்ப பேசுறதை நிறுத்திட்டு ஒழுங்கா கிளாஸை கவனிக்கிறீங்களா இல்லையா? இல்லைன்னா நீங்களே படிச்சுக்கோங்க. சக மாணவர்கள் இது போன்று கிண்டல் செய்வது கிஷோருக்கு பழகிவிட்டது. அதனால் இதை பற்றி எல்லாம் அவன் கவலைப்படுவதில்லை. இந்த பிச்சைக்காரன் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று தெரிந்தால் என்ன ஆவார்கள் என்று நினைத்துக் கொண்டான். நான் இன்னைக்கு சொல்லித் தர்றத நல்ல கவனமா கேளுங்க. நேற்று உங்களுக்கு சொல்லித் தந்த லெசன் 12 ஞாபகம் இருக்கா? இன்னைக்கும் அதே தான் நடத்த போறேன். ஏன் தெரியுமா? பிகாஸ் எக்ஸாமுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான சாப்டர். சரி, இன்னைக்கு இது போதும். மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய அசைன்மெண்ட்டை உங்கள் கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா சில ஈனப்பிறவிங்களை நான் பார்க்கறதும் இல்லை, அப்புறம் அந்த கர்மங்களை பற்றி பேசுகிற அவசியமும் எனக்கு இல்லை. டேய் அடிச்சன் பை. மேனகா, நீ ரொம்ப ஓவரா பண்ற. மேனகாவும் கிஷோரும் ஒன்றாக இருந்தபோது நித்யாவும் அவர்களுடன் நல்ல நண்பர்களாக இருந்தாள். அவள் மிகவும் தைரியமான பெண். கிஷோர் மாதிரி ஒரு நல்ல பையனை ஏமாத்திட்டு இப்படி ஒரு பிளே பாயை லவ் பண்ற? நீ ஒண்ணு பண்ணு, ஏதாவது ஒரு நல்ல கிணறா பார்த்து அதுல விழுந்து செத்துரு. நித்யா, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? தேவையில்லாம வார்த்தை விடாத. நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் கரெக்ட் தான். நீ இப்படி கேவலமான பொண்ணா மாறுவேன்னு நான் நினைக்கல. கிஷோர் மாதிரி ஒரு பையன் கிடைக்கவே மாட்டான். அப்புறம் ஒரு விஷயம், உனக்காக கிஷோர் என்னெல்லாம் பண்ணாங்கிறத நீ மறந்துட்டியா என்ன? உனக்கு ஃபீவர் வந்து பெட்ல படுத்த படுக்கையா எந்திரிக்கவே முடியாம இருந்தப்போ அவன் தான் உனக்காக எல்லாமே பண்ணான். மருந்து கொடுத்தான், சமைச்சு கொடுத்தான், உன் ட்ரெஸ்ஸை எல்லாம் துவைச்சு கொடுத்து உன்னை நல்லா பாத்துக்கிட்டான். அப்புறம் கொடைக்கானல் ட்ரிப்புக்கு போனப்போ உன் கால் சுளுக்கி நடக்க முடியாம இருந்தல, அப்ப அவன் தான் உன்னை தூக்கிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி காட்டினான். ஆனா நீ அவனை விட்டு பெரிய பாக்குற. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு பீட்சா, பர்கர், பிரியாணின்னு வாங்கி தந்துட்டு அவன் பழைய சாப்பாடு சாப்பிடுவான். உனக்கு தெரியாதுல்ல, நீ ஆசைப்பட்டன்னு அவன் பைக் வாங்கறதுக்கு காசு சேர்த்துக்கிட்டு வரான். ஏன்னா மேடம், ஊர் சுத்துறதுக்கு வேற எதுலயும் ஏற மாட்டேங்க பாருங்க. அவனை போய் அசிங்கப்படுத்துறியா நீ? உன்னை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு மேனகா. ஆனா அது ஏன் பிரச்சனை இல்லையே நித்யா. நான் முன்னாடியே அவன்கிட்ட சொன்னேன் நமக்குள்ள செட் ஆகாதுன்னு. அவன் தான் நான் சொன்னது கேட்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது இப்படிதான் நடக்கும்னு அவனுக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் ஏன் இப்ப இவ்ளோ சீன் போடுறீங்க?
ஹலோ. பாரு எப்படி எழுந்திருச்சு போறான்னு. Leave it. நாம போலாம் பேபி. வா போலாம். ஹபி. ஓகே. ரொம்ப ஓவரா பண்ணாத கிஷோர், சீக்கிரமா வீட்டுக்கு வா. இல்லைம்மா, நான் படித்து முடிச்சுட்டு தான் வருவேன். இன்னும் எவ்வளவு நாள் தான் படிச்சுட்டே இருப்ப? நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா. உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துருக்கேன். தனது அம்மா சொன்னதை கேட்ட கிஷோருக்கு தலைவலி அதிகமானது. இப்போதுதான் மேனகாவுடன் பிரேக்கப் ஆகியிருந்தது. அதற்குள் அவனது அம்மா இப்படி சொன்னது அவனுக்கு மேலும் எரிச்சல் ஊட்டியது. அம்மா, நான் இப்போ கிளாஸில் இருக்கேன். நான் உங்களுக்கு திரும்பி கால் பண்ணுறேன். ஓகே? கிஷோர், ஓகே வாணி, தயவு செஞ்சு நீ ரொம்ப டென்ஷன் ஆகாதடா. இப்படி மூஞ்சி உருன்னு வச்சிருந்தா உன்கிட்ட எப்படி பேசுறது சொல்லு. பாரு, நான் சொல்றதை கேளு. நாம் இதுக்காக ரொம்ப சந்தோஷப்படணும். அவர் ரியல் ஃபேஸ் தெரிஞ்சிருச்சு. அண்ட் லேட்டாக தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் வருத்தமாக இருந்திருக்கும். ப்ளீஸ், நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ. ஆமாடா, நீ டென்ஷன் ஆகாத. மேனகா விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. நீ வேணா பாரு. நான் சொல்றதை கேளு. இது எல்லாத்தையும் விடு. இப்போ நீ சிங்கிள் ஆனதை செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவோம். நான் வைக்கிறேன் உனக்கு ட்ரீட். ஆனால் காலேஜில் வேணாப்பா. சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. ஆமாம், ரொம்ப போர் அடிச்சிருச்சு கேன்டீனில் சாப்பிட்டு. ஹே, உங்களுக்கு ட்ரீட்னு யார் சொன்னது? சாப்பிட வரேன்னு எவன் சொன்னான்? கண்ணுக்கு குளிர்ச்சியை எதையாவது பார்க்கலான்னு தான். நம்ம கேன்டீனில் சாப்பாடும் சுமார், சாப்பிட்றவங்களும் சுமார். ஓகே. ஆனால் இந்த ட்ரீட்டை நீ தர வேண்டாம் நித்யா, நானே உனக்கு தரேன். ஆனால் இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள். ஆனால் இந்த தடவை கையேந்தி பவன்லலாம் ட்ரீட் இல்லை. கத்திப்பாரா பிரிட்ஜ் பக்கத்தில் ஐடிசி கிராண்ட் சோலா இருக்குல்ல, அங்கே தான் போகிறோம். செம்மையாக சாப்பிட்றோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு. ஓகே கிஷோர், ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிட்டதில்லை. பட் சரி, ஓகே விடு, மறுபடியும் பார்க்கலாம். நித்யா கிஷோர் வெறும் விளையாட்டாக கூறினான் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். ஆனால் உண்மையில் அவன் நினைத்தால் தினமும் 3 வேளையும் அந்த ஹோட்டலில் உணவு உண்ணலாம் என்று அவளுக்கு தெரியாது. அவளுக்கு மட்டுமல்ல, அந்த கல்லூரியில் யாருக்கும் தெரியாது. என்னடா பண்ண? அட மச்சான், இங்க பாரு, இந்த சரண் பையன் குரூப்ல என்ன அனுப்பியிருக்கான்னு. சீக்கிரம் நம்ம ஹாஸ்டல் குரூப் ஓபன் பண்ணி பாருங்க. அடப்பாவி, இவன் என்னடா இப்படி ஷாக் கொடுக்குறான்? பெரிய லார்டு இவர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக சிங்கிளாக இருந்தேன்னா இப்போ மிங்கிள் ஆகிட்டேன். நைஸ். இப்போ நாங்கள் 2 பேரும் நம்ம ரூமில் தான் இருக்கோம். சீக்கிரம் வாங்க, லஞ்சு சாப்பிட போகலாம். அடப்பாவி. வாவுடா, எப்படியோ யாரோ ஒருத்தருக்காவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. தனியாக வெளியே போகிறதுக்கு போர் அடிக்கும்ல. வா வா வா, ஹாஸ்டல் போகலாம். அவன் ட்ரீட்டே கொடுத்ததில்ல இது வரைக்கும். கிளம்பு போகலாம். நீ ஏன் நின்றுட்டு இருக்க? வரலையா நீ? பசிக்கல உனக்கு? பசிக்குது தான் மச்சான், பட் பரவாயில்ல, நீங்கள் போங்க இப்போ. அப்புறம் எங்களை விட்டுட்டு யார் கூட சாப்பிட போகிற? பாரு, நீ ரொம்ப லக்கி. அவன் யார் கூட சாப்பிட போனாலும் உன் கூட சாப்பிட நாங்கள் எப்போவும் இருப்போம். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எங்கள் கூட லஞ்சுக்கு வந்து சாப்பிட்றதுல, புரியுதா? அப்புறம் சரவணன் நம்ம குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் தான் ட்ரீட்னு சொல்லியிருக்கா. நீ அதில் தான் இருக்க. இல்லைன்னு சொல்லலை. பாரு, நீ என்ன நினைக்கிறன்னு புரியுது. ஆனால் உனக்கு நாங்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறோன்னு உனக்கு தெரியாது. என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு சாயந்தரமே நீ உன் ரூமை காலி பண்ணுற. ஏன்? ஏன்னா மச்சான், இன்னையிலிருந்து நீ திரும்பி எங்கள் கூட வந்து தங்க போகிற. ஆமாம் மச்சான். தேங்க்ஸ் மச்சான், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கூட இருந்தால் எனக்கும் இந்த டென்ஷன்லாம் இருக்காது நீ. தேங்க்யூ. சரி, அப்போ வாங்க ரூமுக்கு போகலாம். போகலாம். ஏன் பெருசாக இன்னைக்கு அவனுக்கு செஞ்சு விடுவோம். I have been missing you a lot. I know that. How do you know? You know everything, huh? I really feel good with you, you know? அதுக்குள்ளே வந்துட்டீங்களா?
என் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரியா, மியூசிஷியன். பேபி, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஸ்ரீகாந்த், ஷாஷி, அது கிஷோர். கிஷோர் இப்போ எங்கள் கூட ஸ்டே பண்ணலை, பட் எங்களோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். மச்சான், இன்னிலேருந்து கிஷோர் நம்ம கூட தான் தங்க போகிறான். பாரு, உன்னோட இந்த புரோட்டீன் டப்பாவெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரமாக வச்சிரு, சரியா? பாத்தியா? இல்லைன்னா இடம் பத்தாது. டேய், என்னடா சொல்கிறீங்க? என்ன மச்சான் ஆச்சு? டேய், வீட்டுக்காரங்கிட்ட பிரச்சனை ஆயிடுச்சா? டேய் அதெல்லாம் இல்லடா மச்சான், லைஃப்பில் எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்காது. சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காம ஒழுங்கா அந்த டப்பா கேப்பாலாம் தூக்கி அந்த சைடு வை. இன்னில இருந்து அவன் நம்ம கூட தான் தங்க போகிறான். அப்போ லஞ்ச் சாப்பிட நம்ம எல்லாம் சேர்ந்து வெளியே போகலாம்ல? பிரியாவோட ரூம்மேட்ஸும் வராங்க, நீ யாரையாவது கூட்டிகிட்டு வா. கிஷோர், மேனகாவை கூப்பிடு, அவளும் வரட்டும். மச்சான், இப்போ நான் மேனகா கூட இல்லைடா. காமெடி பண்ணாத. கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? கூட இல்லைன்னா கூட இல்லைடா. இப்போ உனக்கு எல்லாத்தையும் சொல்லுமா என்ன? ஓகே கைஸ், நான் இங்கிருந்து கிளம்புறேன். என்னோட ரூம்மேட்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருச்சு. அவங்க கிளம்பிட்டாங்களாம், செம பசியோட வராங்க. ஸோ நாமளும் சீக்கிரம் கிளம்பலாம். ஓகே, ஸ்ரீகாந்த் சார், சசி சார், கிஷோர் சார், சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களா? நான் கொண்டு வரலையே. ஸ்ரீ, அவனுக்கு உன் டிஷர்ட் ஒன்று கொடு. அது வரைக்கும் நம்ம வெளியே வெயிட் பண்ணலாம் பேபி. எஸ். ரொம்ப லேட் பண்ணாம சீக்கிரம் கிளம்புங்கடா. ஓகே, போலாமா பேபி? யா, லெட்ஸ் கோ. யா. நைஸ் மீட்டிங் யூ. அப்போ கிளம்பலாமா நாம? ஸோ மிஸ்டர் கிஷோர், வெல்கம் பேக் டு பாய்ஸ் ரூம். இந்த நாய் எவ்வளோ புரோட்டீன் சாப்பிட்றான் பாரு. அதெல்லாம் எடுத்து அந்த சைடு வை. ஏ சாரி மச்சி, அவன் தான் அந்த பாட்டிலை லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லாமல் எடுத்துட்டு வந்துட்டான். இதை 2 மாசமா தேடிட்டு இருக்கேன்டா. ஏன்டா இப்படி பண்ற? சரி நீ சொல்லு, மேனகா உன்னை பிரேக்கப் பண்ணதுக்கு நீ ஒன்றும் சோகமாவே இல்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன மேட்ரு? நல்லதுக்கு தான். ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. சொல்லு, ஒன்றும் இல்லைனாலே என்னமோ இருக்கும். இல்லை, உன்னோட இந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் உன்னை விட ரொம்ப ஆவரேஜாக இருக்காங்கன்னு தோணலையா? நீயே நல்லா பாரு. சாஷி பார்க்க அவ்வளோ நல்லவனா இல்லை, ஸ்ரீகாந்த் பார்க்க கேவலமாக இருக்கான். கிஷோர் பார்க்க நல்லா தான் இருக்கான், ஆனால் அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கு. அழுக்கா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டால் நல்லாவா இருக்கு? சரி மச்சான், அவனுக்கு டிஷர்ட் ஒன்று எடுத்துக்கொடு. டக்குன்னு கிளம்புறான், அவங்க வேற வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் சீக்கிரம். என்னடே இந்த ஷர்ட்ல அப்படி என்னடா ப்ராப்ளம்? அட ஏன் டிஷர்ட் போட்டுக்கடா. கழட்டு சீக்கிரம் கழட்டு, லேட் ஆகுது. அவ கூட இருந்து உனக்கு சுத்தமா ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாம போயிடுச்சு. அப்புறம் என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பசங்க கிட்ட பேச மாட்டாங்க. ஹேய், நம்ம சாப்பிட தானே போறோம், நம்ம ஒன்றும் பிளைண்ட் டேட் செட் பண்ணலையே அவங்களுக்கும் ரூம்மேட்ஸுக்கும் நடுவில். ஏன் நீ இவ்வளோ யோசிக்கிற? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சரண்? என் ரூம்மேட்ஸ் அவ்வளோ தூரத்துல இருந்து ஆட்டோல இந்த வெயில்ல வெறும் சாப்பிட தான் வருவாங்களா? சரண், யோசி கொஞ்சம். இன்னைக்கு ட்ரீட்ல வெறும் பொண்ணுங்க மட்டும்தான். ஒரே பையன் சரண் தான், ஆனா அவனுக்கும் ஆள் இருக்கு. மச்சான், இன்னைக்கு செம்ம ஆள் தவிர நாம யாரை வேணா ஃப்ளர்ட் பண்ணலாம். சோ கைஸ், கெட் ரெடி. அவங்க நேரடியா என்கிட்ட அப்படி சொல்லல, இருந்தாலும் அவங்க எதுக்காக வராங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க என்னோட ரூம்மேட்ஸ். எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அவங்க ஒரு ரூம்மேட்ஸை பார்க்க மட்டும்தான் வராங்க, வேற எதுக்கும் இல்லை. யாருக்கு தெரியும் யாருக்கு யாரை பிடிக்கும்னு? உன் போட்டோவை அவங்களுக்கு காமிச்சேன். அவங்க பார்த்ததுமே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க தெரியுமா? வாவ், அப்போ உன்னோட ரூம்மேட்ஸும் உன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. சீக்கிரம் டீஷர்ட் எடுத்துக்கோடா. அப்புறம் நான் பாரு, நான் டக்குன்னு குளிச்சிட்டு வந்துடுறேன். என்ன அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஹேவ் ஃபன் கைஸ். அப்ப இதெல்லாம் ஏன் தப்புங்கிற? அதாவது ஏன் தப்பு என்னன்னா, என் ரூம்மேட்ஸ் உன் ரூம்மேட்ஸ்க்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் மேல என்ன தப்பு இருக்கு? சரி, நான் ஒண்ணு பண்றேன். நான் லஞ்ச் கேன்சல் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ட்ரைனிங் செஷன் ஆரம்பிச்சிருச்சு, அதனால கேன்சல்னு சொல்லிடுறேன். பேபி ப்ளீஸ், இப்படி எல்லாம் பண்ணாத. ஏன்? இட்ஸ் ஓகேனா? வெயிட், அதுக்குள்ள கால் பண்ணிட்டாங்க. ஹலோ, யா அஞ்சலி, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? அட பாவிங்களா, நீங்க வர லேட் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பக்கத்துல வரும்போதாவது கால் பண்ணிருக்கலாம்ல. ஓ மை காட், அப்படியா? ஓகே ஓகே, வந்துடுறோம். ஓகே பாய். அஞ்சலி, உன்னோட நெத்தில என்ன ஆச்சு? என்ன
அது ஒன்றும் இல்லை. காலையில் நான் அப்பாவோட நியூ சிட்டி பேங்க்குக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு எருமை மோதிட்டான். அவனை மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அவன் மூஞ்ச பார்த்ததும் அடிக்கணும்னு தோணுச்சு. கிஷோரும் மஞ்சளையும் மீண்டும் நேருக்கு நேர் சந்தித்தால் என்ன நடக்கும்? அவள் கிஷோரை அவனது நண்பர்கள் கண் முன்னால் அசிங்கப்படுத்துவாளா? அதற்கு இந்த முறையாவது சரியான பதிலடி கொடுப்பானா கிஷோர்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.